பாருடா, இங்கே பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காட்டுறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? மேலே மொட்டை மாடியில் இருக்கேன். இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கார்டன் இருக்குன்னு. இதுக்கு முன்னால் இருந்தவங்க இதில் ஏதோ போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், தென்னம்பொருத்து இருக்குல்ல, அதுதாங்க இது. இங்கே பாருங்கள், எல்லாம் காஞ்சு போயிருக்கு. கற்றாழை மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வாடாமல் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நான் ஏதாவது செடி நட்டு வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள், டாட் இல்லாத கற்றாழை. இது மாதிரி தான் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவே கிடச்சிருக்கு பாருங்கள். தண்ணி இல்லாமல் இருக்குது, எல்லாமே ட்ரையாக இருக்குது. இனிமேல் நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம். எப்படி அடுத்தவங்களோடதை எடுக்கிறது அப்படின்னு யோசித்தேன். யாராவது வந்து எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் நம்ம ஏதாவது விதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, தென்னை மரம் தானே இது. தென்னங்குருத்து வச்சுருக்காங்க. இந்தளவுக்கு இது வளர்ந்துருச்சுன்னா இதுக்கடியில் அது என்ன சொல்லுவாங்க, இதுக்குள்ளே தேங்காய் முளைச்சிருக்கோம்லங்க. எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் ரொம்ப காஞ்சி போச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே அம்மி. என் சின்ன பையனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இதை நம்ம எடுக்க போகிறோம். இதில் நல்ல லூஸான மண்ணு தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக வருது. நீ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளால் தென்னை மரம் வளர்க்க முடியாது. காய் காய்ச்சிருக்கான்னு பார்ப்போம். வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வீடியோ எடு. ஓகே அம்மே. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வேறு ஒரு குருத்து இருக்குது. இது என்னது தெரியலையே. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே அது என்னன்னுட்ருக்கேன். இது தேங்காய்க்குள்ளே ஒன்று முளைச்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பயங்கர டைட்டாக இருக்குது. என்னால் இதை உரிக்கவே முடியலையே. இன்றைக்கி இதை உரித்து நம்ம பார்க்குறோம். செடி வந்து இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக வேர் இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். எனக்கு கஷ்டமாக வேறு இருக்குது. வளர்க்குறதுக்கு இடம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு செடியை அழிக்கிறேன்னு என்னால் அதை உடைக்க முடியல. நான் வேணா உடைக்கட்டாமி. இதுவே பெரிய பையன் இருந்திருந்தா இந்நேரம் அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருப்பான். சின்ன பையனுக்கு கை வலிக்கும். ஏங்க வந்துருச்சு. வாவ், இங்கே பாருடா எவ்வளோ அழகாக இருக்குன்னு வேர். பார்த்தியா, தேங்காயிலேருந்து எப்படி வேர் பிடிச்சி எவ்வளோ அழகாக செடி வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோ. இது படிக்கிறப்போ உனக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்குள்ளே நம்ம இருக்கான்னு பார்ப்போம். இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது? இன்னைக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணுமே. இங்கே எல்லோரும் பாருங்கள், இப்போ நம்ம உடைக்க போகிறோம். என் கை வலிக்குது, என்னால் உடைக்க முடியல. நான் உடைக்கிட்டேன். இரு, நான் தட்டி எப்படியாவது உடைச்சிட்றேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. இங்கே இது உடைக்கவே முடியலைங்க சுத்தமாக. இதுக்குள்ளே இருக்குமா இருக்காதானே தெரியல. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏய், இங்கே பாருடா. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் ஏதோ கலர் ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்குது, ஹார்டாக இருக்குது. இந்த பக்கம் அழுகி போச்சா என்னன்னு தெரியலையே. இதை எப்படி எடுக்கிறது? எடுத்துடலாமா? ஓகே அம்மா. இதை உள்ளே விட்டுடலாம், அப்போ தான் ஈஸியாக வரும். இதை உள்ளே விட்டு இப்போ எடுப்போம். இங்கே பாருங்கள், செம்மையாக வந்திருக்குல்ல.
பாதி வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி கலராக தெரியுது, ஆனால் பாதி பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. கட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குங்க. ஒரே சந்தோஷமாக இருக்குது. பார்த்தியாடா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? ஆமாம் மம்மி. இது பேர் தான், இதுக்கு என்ன பேர்? இதுதான் தேங்காய் பூ, தேங்காவோட பூன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு ஒரு மாதிரி கலராக இருக்குது, அதனால் இது வேண்டாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கடைசியாக எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிருக்கு அழகா. இதை நல்லா கழுவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே மம்மி. இதை நானும் சின்ன பையனும் சாப்பிட போகிறோம். நல்லா கழுவிட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் ஏதாவது நட்டு வைக்கணுங்க. விதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லு. சூப்பராக இருக்குங்க. இனிப்பாக இருக்கா? எப்படி இருக்கு? இனிப்பாக இருக்குமே. சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, நல்ல இனிப்பாக இருக்குது. சரி சாப்பிட்றேன். மாடி தோட்டத்தில் தென்னை மரத்தை வைக்கவும் முடியாது, வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேறு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஒரு செடியை அழிச்சிட்டோமே அப்படின்னு. அப்புறம் இது என்னன்னு பார்க்குறீங்களா? புளிச்சக்கீரை வாங்கினேன் இல்லைங்க, அந்த கீரையெல்லாம் ஆஞ்சது போக இந்த தண்டெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா ஒரு வேளை வேர் விட்டால் நட்டு வைக்கலான்னு நினச்சி போட்டு வச்சுருக்கேன். 2 நாள் தான் ஆகுது, ஆனால் ஒன்றும் வேர் விடலைங்க. அப்படி வேர் விட்டுதுன்னா மேலே மண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நட்டு வச்சிடலாம். இப்போ நான் தயிர் போட போகிறேங்க. தயிர் போடுறதுக்கு ஆவினில் ஆரஞ்சு மில்க் இருக்குது. தயிர் எனக்கு உர ஊற்றுறதுக்கு இல்லை, அதனால் இந்த லெமனை பிழிஞ்சு விட போகிறேங்க. பாலை இப்போ நல்லா காய்ச்சிக்க போகிறேன். பால் கொஞ்சம் ஆறட்டோன்னு வச்சேன். வெது வெதுப்பாக இருந்தால் தானே லெமன் பிழிஞ்சால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சளாக எப்படி ஆடை படிஞ்சிருக்குன்னு. விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடுறேன். உரம் ஊற்றுறதுக்காக தயிர் இல்லை, அதனால தான் லெமனை பிழிஞ்சு விட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காலையில் அருமையாக தயிர் ரெடி ஆகிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். எனக்கு இந்த தயிரை ஓப்பனாக வெளியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா இங்கே பூச்சிங்கள்லாம் அதிகமாக இருக்குல்ல. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸாக இப்படி கவுத்தி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே தான் தயிரை வைக்க போகிறேன். ஏன்னா டைரெக்டாக இந்த தண்ணியில் வச்சா கூட அது தயிராக மாறுமா என்னன்னு தெரியல, ஜில்லுன்னு ஆயிரும்ல, புளிக்காதுல. அதனால தான் இதுக்கு மேலே வைக்க போகிறேன். இப்போது பூச்சிங்க எதுவும் வர முடியாது. இந்த தண்ணியை தாண்டி இந்த எல்லைக்கு மேலே இருக்கிற இந்த தயிருக்கு வர முடியாதுல்ல. எப்படிங்க என்னோடய ஐடியா? ஒரே கையில் பிடிச்சிட்டு எடுத்துட்ருக்கேன். இப்போது இதில் இருக்கிற சூடும் குறையாமல் இருக்கும். தண்ணிக்கு மேலேயும் டிஃபன் பாக்ஸ் இருக்கா, இப்போ பூச்சிங்க எதுவும் ஏறாது. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். எப்படிங்க, இந்த ஐடியா நல்லா இருக்கா? இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.